கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளையும் கூட கர்த்தர் ஆயுசு நாட்களாக நமக்கு கூட்டி கொடுத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து ரட்சிக்க அவருடைய பாதப்படியிலே அதிகால வேளையிலே அமர்ந்து அவரோடு கூட பேசுவோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருப்பதை காட்டிலும் கடந்த இரவு பரியந்தும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளை காட்டிலும் என் தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா விதமான இக்கட்டு, சோதனை, வேதனை, வியாகுலம், சஞ்சலம், போராட்டம், அவமானம், நிந்தனை, உடல் சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்பதே நமக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதமாக காணப்படும். ஆமாம், எத்தனையோ ஆத்துமாக்கள் தன்னுடைய செல்வாக்கு நிமித்தமாக நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றேன், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பெரிய சீஃப் டாக்டரை பார்த்து அவரிடத்தில் நான் சிகிச்சை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இன்றைக்கு நான் நன்றாய் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியல்ல, அவர்களை கூட உருவாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சீஃப் டாக்டராக நம்முடைய சரீரத்துக்கு காணப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, மனுஷனிடத்திலே நான் போவதை காட்டிலும் உம்மிடத்திலே நான் வந்து உம்மிடத்திலே நான் என்னுடைய குறைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது என் சரீரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதித்து பரிபூரணமான சுகத்தை அருளின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும் மனிதர்களுக்கு, உறவினர்களுக்கு அநேக விதமான காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறோம். அவர்களுக்கு சுகத்தை கொடும், ஆசீர்வாதத்தை கொடும் வேண்டிக் கொள்ளும் ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நம் மனதிலே வைத்து நம் காதலை கேட்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆமாம், நாம் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்நாளையிலும் கூட கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13 இப்படியாய் சொல்லியுள்ளது. ஆமாம், நம்மை பலப்படுத்தினபடி கர்த்தர் நம்மை பலப்படுத்தினபடினால்தான் நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டு, பலன் உண்டு, சக்தி உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட நிலைத்திருக்கும் போது சகலவிதமான சுகத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக கொடுக்கிறார். நாம் அவருடைய கதவை தட்டும் பொழுது அவர் நமக்கு திறந்து பதில் கொடுக்கிறார். மத்தேயு 7:8 கூட கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நாம் கேட்கிறோம் கர்த்தரிடத்திலே, அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தரை அதிகால வேளையிலே தேடும் பொழுது அவர் நமக்கு கண்டடையத்தக்க தேவனாக காணப்படுகிறார். தட்டுகிறவனுக்கு கர்த்தர் திறக்கப்படுகிறவராக நிலைத்திருக்கிறார். அவருடைய கதவை நாம் தட்டுவோமா? அவருடைய கதவை நாம் தட்டும் பொழுது அவருடைய கதவை நமக்கு திறந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் மகிமைப்படுகிறது. ஆமாம், நாம் இந்த உலகத்திலே வாழும் காலங்கள் எத்தனை நாட்கள் என்று நாம் அறியோம். நம்முடைய நாவினாலும் நம்முடைய நினைவுகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் செய்யும் பாவங்களை தயவோடு மன்னித்தருள வேண்டும் என்று அவரிடத்திலே தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் மன்னித்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடுகிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியிலே வாழும்பொழுது நமக்கு நேரிடப்படுகிறதான எல்லா விதமான வேதனை சோதனைகளிலிருந்து, கஷ்டத்தின் சூழ்நிலையிலிருந்து
நம்மளை விடுவித்து பாதுகாத்து கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொள்கிறார். கடைசி பரியந்தும் அவருக்கு நாம் சாட்சியாய் இருப்போமா? எந்த சமயத்திலேயும் கர்த்தரினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே நாம் இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தை வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், எனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். நீர் மாத்திரம் என் வாழ்விலே வராவிட்டால் நான் எப்பயோ மண்ணுக்கு மண்ணாக போயிருப்பேன். என் தகப்பனே, நீர் நல்ல தகப்பனாக, நல்ல கிறிஸ்துவாக, நல்ல இயேசுவாக என் வாழ்க்கையிலே நீர் இடைபடுகிறபடியினாலே உம்முடைய கிருபை அனுதினமும் எனக்கு போதுமானதாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.